வணக்கம். நம்ம ஆல்ரெடி இப்போது எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட்டு பெரிய எஃப்எம்சிஜி கம்பெனிஸை பற்றி பார்த்துட்ருக்குறோம். அதில் ஆல்ரெடி நம்ம ஐடிசி, இந்துஸ்தான் யூனிலிவர்லாம் பார்த்துட்டோம். இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய அடுத்த எஃப்எம்சிஜி கம்பெனி அப்படின்னு பார்த்திங்கன்னா நெஸ்லே வந்து ஆக்சுவலாக ஒரு இந்தியன் கம்பெனியா அப்படின்னு கேட்டால் இல்லை, அது ஒரு ஃபாரின் கம்பெனி. வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்ப்போம் நெஸ்லேவை பற்றி. நெஸ்லே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விஸ் மல்டிநேஷ்னல் கம்பெனி. அது வந்து ஃபுட்டு, ட்ரிங்க்ஸு இதை பற்றி இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் அவங்க நிறைய லான்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி வேர்ல்ட்லேயே டாப் 100 கம்பெனிஸில் நெஸ்லேயும் ஒன்று. அதிலோட ஃபவுண்டர் பார்த்திங்கன்னா ஹென்ரி நெஸ்லே அப்படிங்கிறவர். இந்த நெஸ்லே கம்பெனியை அவர் எப்போ ஆரம்பித்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1866 சுவிட்சர்லாண்டில் இருக்கிற வீவே அப்படிங்கிற ஊரில் இவர் ஆரம்பித்தார். இப்போவும் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த ஊரில் தான் இருக்குது, சுவிட்சர்லாண்டில். இந்த நெஸ்லேவோட இப்போ இந்தியா நெஸ்லே இந்தியான்னு போட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நெஸ்லே கம்பெனியை பற்றி கூகுளில் கூட வரும். அதில் பார்த்திங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க நெஸ்லே இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா குர்கானில் இருக்குது, ஹரியானாவில். இங்கே வந்து ஃபுட்டு அண்ட் பேவரேஜஸ், சாக்லேட்ஸு, கன்ஃபெக்ஷனரிஸு இதெல்லாம் பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய நெஸ்லே இந்தியாவில் மொத்தம் 7649 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சாபில் இருக்கிற மோகாவில் ஆரம்பித்தாங்க. செகண்டு ப்ரொடக்ஷன் யூனிட் பார்த்திங்கன்னா சோலாடி, தமிழ்நாட்டில் இருக்க சோலாடியில் ஆரம்பித்து அது வந்து மிகப்பெரிய டீ அது மாதிரியான ப்ராடக்ட்ஸை, டீ டைப்பான ப்ராடக்ட்ஸை அவங்க அந்த ஏரியாவில் தயாரிக்கிறாங்க. மூணாவது 1989 நஞ்சகுண்டில் வந்து கர்நாடகாவில் வந்து அடுத்த ஒரு பிளான்ட்டு ஃபேக்ட்ரியை ஆரம்பித்தாங்க. இது நெஸ்லே நமக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்ச நெஸ்லே வந்து முக்கியமான ப்ராடக்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா நெஸ்கஃபே, அந்த காஃபி, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்து முக்கியமான ப்ராடக்ட்னு பார்த்திங்கன்னா இப்போ லான்ச் பண்ணி நல்லா வெற்றிகரமாக போயிட்டு இருக்கக்கூடிய மேகி. இவங்க அது இல்லாமல் மைலோ, மில்கி பாரு, மில்க் மெய்டு, அந்த பால், அது மாதிரியான ப்ராடக்ட்ஸும் இவங்க நிறையா செய்கிறாங்க. இந்த மாதிரியான இது இல்லாமல் இவங்க ஸ்கீம்டு மில்க்கு கூட தயாரிக்கிறாங்க. மில்க் ப்ராடக்டில் மில்க் மேடுக்கு அப்புறம் ஸ்கீம்டு மில்க்கும் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸையும் இவங்க இதில் என்ன லாபம்னு பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இவங்களுக்கு ஏகப்பட்ட சப்சிடரி, அது இல்லாமல் கெச்சப்பு, சிக்கன் மசாலாஸு, இது மாதிரியான ப்ராடக்ட்ஸும் இவங்க நிறையா புதுசாக லான்ச் பண்ணி வெற்றிகரமாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் நெஸ்லே. இந்த நெஸ்லேவை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடுவோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 10 இயர்ஸுக்கு முன்னாடி இந்த நெஸ்லேவோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஜூலை 10 2500 இருந்திருக்கு இந்த ஸ்டாக்கோட ரேட்டு. நீங்கள் நினைக்கலாம், என்னடா நெஸ்லே ஒரு 16,000 இருக்கக்கூடிய ஸ்டாக்கை பற்றி வந்து ஏன் அனலைஸ் பண்ணுறோம், நம்ம வாங்கவா போகிறோம் அப்படின்னா அப்படி இல்லை. ஏதாவது ஒரு டிப்பில் மறுபடியும் நம்மகிட்ட இருக்கிற காசில் ஒரு 10 ஸ்டாக் வாங்கி வச்சா கூட அது வந்து நாளைக்கு பயங்கரமான ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்டாக்கு தான் நெஸ்லே ஸ்டாக். இப்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சுருந்தோம்னா 2500 வாங்கி தான் இன்றைக்கி ஒரு நிலைமையை யோசிச்சு பாருங்கள். 16,000 இருக்குது இந்த ஸ்டாக்கு. இதுக்கப்புறம் இவங்க டிவிடெண்டே நிறையா கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் 6,000 இருந்திருக்குது. இப்போவும் அதே மாதிரி 10,000 நமக்கு ஒரு ஸ்கிரிப்டுக்கு லாபம் கிடச்சிருக்கும் அன்றைக்கி வாங்கியிருந்தோம்னா. எப்போது ஜூலை 2016 இந்த ஸ்டாக்கு 6,084 இருந்திருக்குது. ஹிஸ்டாரிக்கல் ரேட்டு படி பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 7,000 இருந்த ஸ்டாக்கு கரண்ட் ப்ரைஸ் 16,899 வரைக்கும் இருந்திருக்கு. இந்த டீட்டெயிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இது ஏன் அப்படின்னு சொல்கிறோம்னா, நாம் அது 3,000 இருக்கும்போது அதை வாங்கிறதுக்கு யோசிச்சுட்டு அதை விட்டுட்டோம். நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம அதில் ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சுருந்தோம்னா கூட, ஒரு 7,000 ஒரு ஸ்டாக் வாங்கியிருந்தோம் கூட இன்றைக்கி அதோட நமக்கு ப்ராஃபிட்டு 3 மடங்காக கிடச்சிருக்கும். அதனால தான் இப்போது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஸ்டாக்ஸை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். நம்ம இன்ட்ராடேவை பற்றி நம்ம இந்த சேனலில் பேச போகிறதே கிடையாது. ஏன்னா இன்ட்ராடேவை பற்றி எனக்கு நம்பிக்கையும் இல்லை. அதில் எனக்கு தெரிஞ்சு இன்ட்ராடே பற்றி ஏன் இன்ட்ராடே பண்ணுறது இல்லைங்கிறத பற்றி ஒரு வீடியோ நம்ம பண்ணுவோம். இதில் வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1,62,200 கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் கம்பெனினா அது நெஸ்லே தான். நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும். நீங்கள் ஸ்டாண்டலோன் ரிப்போர்ட்டு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், வேணால் இதில் அட்டாச் பண்ணுறேன்.
கன்சால்டேட் ரிப்போர்ட்டும் நான் அனுப்புகிறேன் பாருங்கள். இப்போது பிஇ ரேஷியோ பார்த்திங்கன்னா 78.35% இருக்கக்கூடிய இந்த பிஇ ரேஷியோ புக் வேல்யூவே இந்த ஒரு ஸ்டாக்குக்கு ₹200 புக் வேல்யூ இருக்குது. டிவிடெண்டே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3420% டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த இயரு. இதில் இண்டஸ்ட்ரி பியும் பார்த்திங்கன்னா 68.68% இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஸ்டாக்கு. இபிஎஸ் பார்த்திங்கன்னா 214% இருக்குது. இபிஎஸ் பார்த்திங்கன்னா 214.92% இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஸ்டாக்கு தான் இது. ப்ரைஸ் புக் வேல்யூ டிவிடெண்ட் ஈல்டும் பார்த்திங்கன்னா 2.003% இருக்குது. ஃபேஸ் வேல்யூ ₹10 இதோட ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ. இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம இப்போ வாங்க சொல்லலை. இது மறுபடியும் இந்த மாதிரி இப்போ மார்ச்சில் எப்படி ஒரு டிப்பு வரும்போது இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் செக் பண்ணியிருந்தோம்னா அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இதை வாங்கியிருந்தோம்னா நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். நம்ம இந்த மாதிரி ஸ்டாக்கை நம்ம பார்த்து வச்சுக்கிட்டா தான் இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷனையும் இதோட ஃபண்டமெண்டலையும் நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மறுபடியும் நம்ம இந்த மாதிரி டிப்பு வரும்போது வாங்குறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷேரோட ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் லாஸ்ட்டு March 2020 மட்டும் பார்ப்போம். ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் பார்த்திங்கன்னா 62.76% இருக்குது. ஸ்டாக் பிளட்ஜ்டு எதுவுமே இல்லை. எஃப்ஐஐ எஃபிஐட்ட பார்த்திங்கன்னா 11.81% இருக்குது. டோட்டலாக டிஐஐட்ட 12.41% இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்திங்கன்னா 4.19% வச்சுருக்காங்க. லாங் டேர்மில் லார்ஜஸ்ட் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாமே இந்த நெஸ்லேயில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அதர் டிஏஎஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளை மாதிரி லோக்கல் பீப்புள் கையிலையும் 3.46% ஆஃப் ஸ்டாக்ஸு இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஸ்டாக்குன்றனால எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் மேக்ஸிமம் இதை கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. இது டிவிடெண்ட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா இன்ட்ரீம் டிவிடெண்ட் வந்து October 29th எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1350% இன்ட்ரீம் டிவிடெண்ட் மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜூனில் ஃபைனல் டிவிடெண்ட்டும் 610%, 610% ஃபைனல் டிவிடெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டாக்கை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட ஃபண்டமெண்டல்ஸையும் இது யார் யார் கையிலலாம் இந்த ஹோல்டிங்ஸ் இருக்குன்றதையும் நம்ம செக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் இந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய அனலைஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டாக்கை நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்து நம்ம வாங்கி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு டிப்லையும் நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டாக்கை வாங்கி நம்ம லாபம் அடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதை மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.